Hello everyone, welcome to my restaurant. In the video la idli soft ah varudhukku maavu eppadi arakkiradhu appdi paakalam. Soft ana idli pandradhukku nariya methods irukku. Idu vandu one of the method. Indha method nariya perukku therinjirukkum nenikiren, but still theriyadhavangalukku idu or information ah irukkum nenikiren. Video va paarenga, pidichirundha like pannunga and marakama indha channel subscribe pannunga. Okay? Idli அரிசி 4 கப். எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு ஃபுல் கப்பு உளுத்தம் பருப்பு, அரை கப்பு செகப்பரிசி அவல், ஒரு கைப்பிடி அளவு பழைய சாதம் எடுத்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம். எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுங்க. ஒரு 1 மணி நேரம் கழித்து நம்ம கிரைண்டர் போட்டுக்கலாம். 1 hour கழிச்சு கிரைண்டர் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கிரைண்டரில் நம்ம அரிசி தான் போடுறோம். சில பேர் உளுந்து கூட ஃபஸ்ட்டு போடுவாங்க. அரிசி வந்து கிரைண்டரில் 1.5 மணி நேரம் ஆட்டணும். தேவையான தண்ணி ஊற்றி அது நல்லா மசிச்சிக்கணும். ஒரு அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறம் பழைய சாதத்தை போட்டுடலாம். அரிசி வந்து ரொம்ப மையவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாது. அந்த பதம் பார்த்து அரைக்கணும். லைட்டாக திரியாக அரிசி வரலாம், ஆனால் வந்து ரொம்பவும் கொரன்னு இருக்கக்கூடாது. உங்களுக்கு பதம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி இருந்தால் தான் இட்லி நல்லா வரும். இப்போது அரிசி முடிஞ்சிருச்சு. அடுத்தது உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து வந்து 3/4 மணி நேரம் அரைச்சா போதும். இப்போ வெந்தயத்தை போட்டுக்கலாம். உளுந்து போட்ட உடனே வெந்தயம் போட்டுடலாம். இதுலேயும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மைய அரைக்கணும். முக்கால் மணி நேரத்துக்கு அப்புறம் பதம் பார்த்துட்டு கிரைண்டர் ஆஃப் பண்ணிடுங்க. அரிசியும் உளுந்தையும் ஒன்றா கொட்டி கொஞ்சமாக உப்பு போட்டு மாவு புளிக்கிறதுக்கு ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் விட்டிங்கன்னா மாவு புளிச்சிரும். வெயில் காலமாக இருந்தால் இன்னும் சீக்கிரம் புளிச்சிரும். குளிர்காலத்தில் கொஞ்சம் லேட் ஆகும் புளிக்கிறதுக்கு. மாவு புளிச்சதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணுமோ நம்ம இட்லியோ தோசையோ செஞ்சுக்கலாம். இட்லி ஊற்றும் போது எவ்வளோ மாவு வேணுமோ அதை எடுத்துகிட்டு தேவையான உப்பை தண்ணியில் கரைச்சி அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாவோட கன்சிஸ்டன்சி வந்து எப்படி இருக்கணுன்றத வீடியோ பாருங்கள். அந்த மாதிரி ஃப்ளோயிங்காக இருக்கணும். அந்த பதம் வந்து இந்த மாதிரி கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இட்லி குக்கரில் வச்சு ஸ்டீம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இட்லி வரும். இட்லி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மல்டி கலரில் இருக்கும், ஒரு மாதிரி பியூர் ஒயிட்டாக இல்லாமல் இருக்கும். இதுக்கு காரணம் நம்ம செகப்பரிசி அவல் போட்டதுனால அந்த மாதிரி இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் வெள்ளை அவல் கூட யூஸ் பண்ணலாம். அது போட்டிங்கன்னா இட்லி நல்லா வெள்ளையாக வரும். அவல் எந்த அவல் யூஸ் பண்ணாலுமே இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த இட்லி வந்து காலையில் சுட்டிங்கன்னா நைட்டு வரைக்கும் புதுசாக சுட்ட மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஹார்டாகவே ஆகாது. மேலே சில இட்லி பார்த்திங்கன்னா சில டைம் வந்து இட்லி மேலே காஞ்சிடும். அந்த மாதிரி ஆகாது. நாள் ஃபுல்லாக சாஃப்டாகவே இருக்கும்.